எங்களை பிழைக்க வேண்டும் என்றால் நாளைக்கு காலை இது வரைக்கும் இது மேய்த்தூள் நடுமத்தில் இருக்கிறது அது கொய்த்தூள். அந்த கொய்த்தூளை புதைத்தா ஒரு வட்டபாறை மேல இருக்கும். அந்த வட்டபாறை தள்ளினால் சுரங்கப்பாதை வைத்து அதிலே என்ன இருக்கக்கூடிய இடும்பாவனம் இருக்கும் என்ன வழி வைத்து நாங்கள் கட்டி விடுகிறோம். அப்படி கட்டி விட்டால் இது யாருக்கு சொல்லணுங்க ஐயா அப்படின்னு எங்க அப்பா கிட்ட கேட்க. ஆமா, இந்த 5 பேர்களிலே என்ன பீமனிடத்தில் மட்டும் இதை சொல்லிவிட்டால் இந்த மீது இருக்கக்கூடிய 5 பேர்கள் இதில் தப்பித்து விடுவார்கள். அவன் தப்பிக்க வைத்து விடுவான். அப்படி என்று உரைத்தார். இது ராயா இவ்வளவு நேரம் உங்ககிட்ட இந்த இரவோடு இரவாக இங்கே நின்று கிடக்கிறேன் ஐயா. நினைக்கிறேன் ஐயா, துரியோதனன் சாதாரணமா ஒரு மாளிகை கட்டி 48 நாள் குடியார அவனுக்கு மனம் வராத உண்மைதான். நாயகனே தங்கமே எங்கு எங்க அறிமுகந்தா அப்பவே மன்னர் கண்டவாடு மந்திரிகள் சொன்னாங்க நம்பியே வந்தோம் என்ற நடத்தை இளம்பிள்ளையிலிருந்து எங்களை வாழக்கூடாது என்று எத்தனையோ சூதுகள் செய்தானே. எங்க அண்ணன் உண்மையிலே பால் என்றும் சுண்ணாம்பு தண்ணி எங்க அண்ணனுக்கு தெரியாது. இதுதான் சுண்ணாம்பு தண்ணி, இதுதான் பாலுன்னு தெரியாது. என் தாய் 5 பிள்ளை பெற்றாங்களே, 5 பிள்ளை பெற்றவங்களுக்கு அவங்களுக்கு கூடமா தெரியாது. ஐயா ஜீவநாதனுக்கு அழியாத வரம் அளித்த விதமே ஐயா. கீழா முதல் உள்ள மட்டும் நீ கனடா எங்களுக்கு ஜீவன் இந்த காலம் அது உள்ள மட்டும் நீயே எங்களுக்கு தந்தை. உன்னை கட்டி மொத்தம் மனமகிழ்ந்து நான் கழிப்படைஞ்சேன். என் நிலையும் பணிகளெல்லாம் உனக்கே தந்தே மிக மகிழ்ந்த கங்குளிந்தியதுவாயே. ஐயா கனகரி நாங்கள் பிறந்ததிலே இருந்து என் தந்தை என் முகத்தை சரியா பார்க்கல ஐயா. என் 5 பிள்ளைகளும் பாண்டு மகாராஜனுக்கு தான் பிறந்தோம் என்று இருந்தோம் ஐயா. இந்த நேரத்திலே இருந்து என் 5 பிள்ளைகளும் பிள்ளைகள் ஐயா. ஐயா என் மேலே இருக்கும் அணிவடிகள் உனக்கு எவ்வளவு தேவையோ இருக்குங்க ஐயா. எடுத்துக்கூடிய ஏக்கத்துல ஐயா இந்த அணிமணிகள் பொக்கிஷம் உனக்கு எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள்ளிய உயிரை நீங்க ஐயா. உங்களுடைய அடிபணி எல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்கள் ஜாக்கிரதையாக உன் தாயாரோட 6 பேர்களும் பிழைத்தால் மட்டும் அதுவே நீ எனக்கு செய்த புண்ணியம். உண்மையிலமா? உண்மையில Yeah.
எட்டி மரக்கதப்பு அந்த மரம் வளர்ந்து இருந்தால் வெயில் நேரத்திலே அதில் இழைப்பாரலாம் நிழலிலே சென்று அந்த வெட்டி மரத்தை வெட்டி எரிந்து விட்டால் எந்த நிழல்தான் இப்ப பகைவனாய் இருந்தாலும் எதிரியாய் இருந்தால் அவனை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த பகைவன் இல்லை என்றால் யாரிடத்துல பேசுவேன்? அவன் தாய் வைத்தைய என் தாயோடு கூடிய 6 தரத்தாரையும் இந்த கிணத்துல நீங்க 6 பேரும் விழுங்கள். நான் கல்லை கட்டி போட்டு மண்ணை போட்டு மூட போறேன் அப்படி என்று சொல்லியிருந்தார். மனமாற நாங்க இறங்கிருப்போம் கிணத்துல. உண்மைதாங்க. இதோடு ஒரு கட்டிடத்தை செய்து எங்களை கொளுத்துறதுக்கு வச்சேடா. நாங்க எல்லாரும் ஒன்று நாராயணா ஒரு கட்டிடம் கட்டி எங்க அண்ணன் துரியோதன அதுக்கு அழகு மாளிகை என்று பெயர் வகித்து இரவோடு இரவாக கட்டிக்கல் புறநலாச்சாரம் அவங்கள் என்னை உங்களையும் இவர்களை கொண்டு இரவோடு இரவாக எங்கள் 6 தரத்தாரையும் கொளுத்துவதற்கு பாவம் செய்தோம்.
இங்க கேக்குது நீங்க சிரிக்கிறது. ஏன் பாலும் தெய்வமே, இந்த பூமியில எங்களுக்கு எதற்காக பிறக்க வச்சீங்க? இந்த பூமியில நாங்க பிறக்காக வந்திருக்கலாமே. ஒரு புல் பூண்டாய் முளைச்சிருந்தால் ஆடு மாடுகள் மேய்ந்து தலை தீர்ந்திருக்குமே. அவன் குடியிருக்க மண்ணை யார் கண்டார், பொன்னை யார் கண்டார், பொருளை யார் கண்டார். தாயினுடைய வயிற்றிலே இருந்து ஒரு பிள்ளை இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது என்னடா எடுத்து வருது? இன்னும் ஒண்ணு இல்லைங்க. இந்த பூமியை விட்டு அசாதையான சூரனாய் கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாதிச்சு வச்சுட்டு கடைசியில சொந்த ஊருக்கு போகும்போது எவன்டா என்னடா எடுத்து போகும்பொழுது எதுவுமே அருணாக்கார கூட அறுத்துக்கிட்டு நெல்ல குளிப்பாட்டி 5-6 குடம் தண்ணி கொண்டாந்து 8ஆம் மட்டியா ஒரு செல்லாவை கொண்டாந்து போச்சு. இதை தாண்டா சுடுகாட்டுல கொண்டு போய் போட்டுக்கிறாங்க. தேங்காண்டாங்க அடப்படுவாரு. ஆமாங்க, எங்களை யாரு தரத்தாரையும் ஒரே வழியா அழாதீங்க. நீங்களே அதுக்கு அப்புறம் இருக்கிறவங்க யாரு காப்பாற்று என்றிலே இருந்து இந்த கனக சிப்பாத்தாரி சொன்ன வார்த்தையின் பிரகாரம் 48 நாள் 48 நாள் முடியும் வரையிலும் ஒரு மனிதன் வயிற்றுக்கு சாப்பிட்டா தான் அவனுக்கு தூக்கம் வரும். ஆமாங்க, வயிற்றுக்கு சாப்பிட்டா தான் தூக்கம் வரும். சாப்பிட மாட்டான். ஆமா, பசி என்பது கிடையாது. இந்த பசியெல்லாம் எனக்கு கிடையாது. இந்த சொன்ன வார்த்தை நான் சாப்பிட்ட மாதிரி ஆகிவிட்டதுப்பா. ஆகையினாலே ஐயோ, என் தமையன் தம்பி தாயெல்லாம் அந்த அரக்கு மாளிகைக்கு போய்விட்டு இருப்பாங்களே, நம்பி போயிருப்பாங்களே. அது அழகான மாளிகை. எங்க அம்மா நம்பி இருக்கும்படியான பிள்ளைகள் நாள் வரை அழைத்து போயிருப்பாங்களே. உண்மைதாங்க, போயிட்டாங்க. இந்த வார்த்தையை யாருக்கும் தெரியக்கூடாது. என் தமையன் தம்பி என் தாய் ஒருவருக்கு கூட இந்த வார்த்தை தெரியக்கூடாது. உண்மைதாங்க. 48 நாள் வரையிலும் என் மனதிலே போட்டு இந்த கனக சிப்பாத்திரி என்ன சொன்னாரு? ஆமாங்க, புரோஜனன்னு ஒரு பிராமணன் வருவார். அவன் உங்கள் கூட வருவான். உங்களுக்கு நல்லவனா போஜனம் அளிப்பார். 3 வேளையும். ஆமாங்க, அந்த 3 வேளையும் போஜனம் அளித்து வருகின்ற நேரத்திலே கடைசி நாள்ல உங்களுக்கு
விஷத்தை கொடுத்து அவன் தாண்டா சாவடிக்க போறான். சாவடித்து ஏன் எதற்கு? ஒரு கால் தூங்கி விட்டாலும் ஆமாங்க. யாரு புரோஜனம் தூங்கி விட்டாலும் ஈசான்ய மொழியில இருக்க முடியாது. சரவத்தி எடுத்து கொளுத்தாலும் விட்டாலும் அன்று இரவு இந்த போஜனத்திலே ஆமாங்க விஷத்தை கலந்து கொடுத்து 6 பேர் இறந்துடுவார்கள். அப்படி என்று துரியோதனன் வார்த்தையை கேட்டு அந்த புரோஜனம் அவங்க கூட போயிருக்கான். ஆமாங்க. அது இல்லாமல் இந்த புரோஜனனை நம்பாமல் 5 ஆடவர்கள் வேடுவ பிள்ளைகள் ஒரே ஒரு தாய் 6 தரத்தாரையும் அனுப்புகிறோம். எப்படிங்க? துரியோதன் எதற்கு? இந்த புரோஜனனுக்கும் சாவலன்னு வச்சுக்க. ஆமா. தினந்தோறும் கொண்டு போய் நீங்க தேன் கொடுங்க. அவங்க நம்பி 48 நாள் வரையிலும் சாப்பிட்டு வருவார்கள். கடைசி நாள்ல தேனுக்கு பத்தி விஷத்தை கொடுத்துருங்க. தேனுக்கு பத்தி விஷத்தை கொடுத்துருங்க அப்படின்னு எங்களை போலவே 6 பேர் இந்த அங்க அழகு மாளிகையில வந்திருக்க. போய் மாளிகை பாக்குமா போமா. அழுத சிந்தனையா இருந்தா அங்க போனவங்க எந்த கையாவாங்க, எந்த மாளிகையில எப்படி இருக்குமா? ஆமாண்டா அங்க போய் என்ன பாருங்க, அவங்கள போய் பாருங்க. ஐயோ எங்களை கொல்லுவதற்கு எப்பயார் கொண்ட மாளிகை அமைத்திருக்கான் பாருடா எங்க அண்ணன். ஆமாங்க. ஐயோ இதுவா கோமேதகம் புட்பராகும் நவரத்தின கற்களை 9 நவரத்தின கற்களை பதித்து பாத்திரத்தில் பாருங்க. இந்த உள்ள கருத்து வாசல் வராத அளவுக்கு அந்த இது இந்த தூணை பாரு. இது கட்டும் மலரை நாடுவே.
கால ஓடி பிராமணன் என்ன மாதிரி தூங்குறான் பத்தியா பாருங்க ஒட்டு திண்ணையில வெள்ளையார் பழம் மேல் தூங்குறாங்க அவனே அழுப்பு அம்மாட்டு தூங்குறாயா ஆமாங்க டேய் பிராமணா தூக்கத்தை கிளப்பாருங்க ஐயோ பையா ஒக்கால ஓடி எங்களை போடுறதுக்குனே வந்து தூங்குறாயா ஐயோ எப்பா இந்த மாதிரி தூள பாரு எப்படி இருக்கீங்க இத பண்ணா எங்களை கொள்வதற்கு அந்த படுபாவி 9 நவரத்தின தூண்களை கொண்டு இந்த தூணை அமைச்சுகிறானே கொண்டு எதுக்கு இந்த மாளிகை அமைச்சிருக்கா இப்ப ஏற்பட்ட செலவு எதுக்கு செலவு பண்ணி இது மோசம் செய்யாவோ சரவத்தியா ஆமாங்க என்னடா பாவம் செய்து நாங்க
1000 மான நெய் தான் ஒரு காட்டுல காட்டிலே ஒரு ஆட்டுக்குட்டி ஓடிச்சான். ஆ, எங்கன்னா நம்ம பசிக்கு 2 தழை கடிச்சிடலான்ட்டு அடிக்கலாம். அதுல ஒரு ஆணை நினைச்சான், என்னவோ இந்த இடமே கிடையாது, எங்களுக்கே போயிட்டுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆமா. அட படுவாவி, ஆ, இப்பேர் கொண்ட அச்சிராபுரத்திலே இவ்வளவு ஜனாசயம் இருக்க இந்த 5 பேருக்கு இடம் இல்லையாடா? ஆமாங்க. நாங்கள் ஏனடா இந்த பூமியிலே பிறந்தோம்? பிறந்தோம் எவ்வளவு செலவு செய்து எவ்வளவு நவரத்தினங்களை வைத்து படுபாவியங்களை கொண்டு விட்டு ஆமாங்க. நீ மட்டும் இந்த நாட்டுல எப்படிதான் வாழ போற? உண்மைதாங்க இதெல்லாம். அப்பா, இந்த புரோஜனம்ன்றாங்களே, புரோஜனம் இப்பதான் காட்டு உள்ள போய்க்கிறான். காட்டு உள்ள போய்க்கிறான். அவன் எங்க இருக்கிறான் பாரு. இது வருவான். இது இப்பதான் போய்க்கிறான். போய்க்கிறான். போய்க்கிறான்.